மேகம் என் தலைமேல். கள்ளத்தனமான போதகங்களும் செவிகளை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் வாழுகிற நாட்களும் நாங்கள் ஊழியம் செய்கிற நாட்களும் இறுதி நாட்களாய் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ராஜ்யத்தை சொல்ல வேண்டிய நாட்களாய் இருக்கின்றது. ஆனால் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் திருமண வீட்டிலே திராட்சை முடிந்து போய்விட்டால் திராட்சை கொண்டு வர எந்த வழியும் இல்லை. இனிமேல் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை என்ற ஒரு நிலை வரும் வரைக்கும் ஆண்டவர் வீட்டுக்குள்ளே பாவம் படுத்து கிடக்கின்றது. அந்த அளவுக்கு பாவம் லைஃப் ஸ்டைலாய் மாறிவிட்டது. தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையை நாளாந்த வாழ்க்கையை பாவம் மாறிவிட்டது. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு நாட்களிலே நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற போது, அவர் மேல் விசுவாசம் வைக்கின்ற போது, அவரை நீங்கள் நம்புகின்ற போது, அவரை நீங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொள்கின்ற போது, அவரை சொந்த தெய்வம் என்று மனதார நீங்கள் விசுவாசிக்கின்ற போது உங்களுடைய காரியங்களை வாய்க்கப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று ஆண்டவருடைய ஆலயத்தை கள்ளர் பொறியாய் மாற்ற வேண்டாம். உங்களுக்கு விருப்பமானவற்றை சபைகளை செய்ய வேண்டாம். சபை தேவனுடைய வீடாயிருக்கிறது, ஜெப வீடாயிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரம் சபையிலே நடக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான செய்திகள் மாத்திரம் சபையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே, எங்களை தாயின் கரங்கள் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளோடும் நீங்கள் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் செய்கிற துதிகள், ஆராதனைகள், எங்கள் சின்ன பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றோடும் ஆண்டவரே நீங்கள் கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, எங்களுடைய ஞானத்தினாலும் அல்ல, எங்களுடைய ஆயத்தப்படுத்தினாலும் அல்ல ஆண்டவரே. உங்களுடைய ஆவியினாலே, உங்களுடைய கிருபையினாலே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் பரிசுத்தரே, இந்த இடத்துல வாசிக்கிற இசைகள் ஒவ்வொன்றையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரை யூஸ் பண்ணுகிற பயன்படுத்துற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இந்த இடத்துல ஆளுகை செய்யும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகள், சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்துல முடிந்து போகும் வரைக்கும் ஆண்டவரே எந்த பிரச்சனைகளும் வராதபடி நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமாய் நடத்தி தரும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் கரங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் இந்த நேரத்திலே ஒரு வேத பகுதியை நாங்கள் வாசிக்க கேட்க போன்றோம். முதலாவதாக நாங்கள் தமிழிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 11ஆம் வசனம் வரைக்கும். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாய் இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்க எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரில் இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் எனும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல் வழியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டு வந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி,
பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். At that time, the Roman Emperor Augustus decreed that a census should be taken throughout the Roman Empire. This was the first census taken when Quirinius was governor of Syria. All returned to their own ancestral towns to register for the census. And because Joseph was a descendant of King David, he had to go to Bethlehem in Judea, David's ancient home. He traveled there from the village of Nazareth in Galilee. He took with him Mary, his fiancée, who was now obviously pregnant. And while they were there, the time came for her baby to be born. She gave birth to her first child, a son. She wrapped him snugly in strips of cloth and laid him in a manger, because there was no lodging available for them. That night there were shepherds staying in the fields nearby, guarding their flock of sheep. Suddenly, an angel of the Lord appeared among them, and the radiance of the Lord's glory surrounded them. They were terrified, but the angel reassured them. "Don't be afraid," he said. "I bring you good news that will bring great joy to all the people. The Savior, yes, the Messiah, the Lord, has been born today in Bethlehem, the city of David." Amen. Hallelujah. இன்று நாங்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் கொண்டாட வந்திருக்கின்றோம். ஆனபடியினாலே நாங்கள் எல்லோரும் தயவு செய்து முடியுமானவர்கள் எழுந்து நின்று நம்முடைய தேவனை சில பாடல்களை பாடி நாங்கள் ஆராதிக்க போகின்றோம். இந்த பாடல்கள் பாடுகிற போது நீங்கள் சந்தோஷமாய் கரங்களை தட்டி, நீங்கள் உங்கள் கவலைகளை மறந்து, நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை மறந்து நீங்கள் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பூமியின் ராஜாவே, இந்த உலகத்தின் தேவனே, என்னை தேடி வந்த இயேசுவே, உம்மை என்றென்றும் நான் பாடுவேன் என்ற பாடலை நாங்கள் பாட போன்றோம். எல்லோரும் கரங்களை தட்டுவோம். Right.
ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது மேசியாவாய் இருக்கின்றார். மேசியா என்று சொன்னால் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். இந்த பூமியை ரட்சிக்க வந்தவரே ஒரு தேவன். சர்வலோகத்துக்கும் ராஜாவாய் இருக்கின்றவர். பூமியின் ராஜா, விண்ணுலக ராஜா, மண்ணுலக ராஜா அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவரை நாங்கள் ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவை சந்திக்கின்ற எல்ஷடாவாய் இருக்கின்றார். உங்களுடைய தேவைகள் எப்படிப்பட்ட பெரிய தேவையா இருந்தாலும், ஆனால் அந்த பெரிய தேவையை விட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா பெரியவராய் இருக்கின்றார். அந்த ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, 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 நன்றி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கவலைகளை மறந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஆராதியுங்கள். மனிதர்களிடத்திலே சொன்னால் உங்கள் தேவைக்கு பதில் வராது. ஆனாலும் வானம் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் சொல்கின்ற போது உங்கள் எல்லா தேவைக்கும் பதில் வரும். ஹalleluya. எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டாகும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அருமையான தேவஜனமே, நம்முடைய இயேசு ராஜா நீதியும் நேர்மையுமாய் ஆளுகை செய்கின்ற ஆண்டவர். ஒரு சிலவரை இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிகள் புரட்டப்பட்டிருக்கலாம். சரியான நீதி கிடைக்காமல், உங்களை யாருமே புரிந்து கொள்ளாமல் தவறாய் உங்களுக்கு நியாயம் செய்திருக்கலாம். ஆனால் நம்முடைய இயேசப்பா உண்டு. அவர் நீதியும் நேர்மையுமாய் ஆளுகை செய்கிறார். சத்தியம் காக்கும் தேவன், சத்திய தேவனாய் இருக்கின்றார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் ஜாதி வேற்றுமை பார்க்கிற தேவன் அல்ல, மத வேற்றுமை பார்க்கிற தேவன் அல்ல, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பார்க்கிற ஆண்டவர் அல்ல. அவர் சத்தியம் காக்கும் தேவன், நீதியும் நேர்மையும் ஆளுகை செய்கின்ற ஆண்டவர். அவரிடத்தில் வருகின்ற நமக்கு விடுதலை உண்டு, நிம்மதி உண்டு, சத்தியம் உங்களுக்கு நீதி கிடைக்க பண்ணுகிற ஆண்டவர். அவருடைய பெயர் ஒன்று யெகோவா சிக்கெனு, நீதியான தேவன். நம்முடைய தேவன் நீதியான தேவன். இயேசப்பா நீதியான இயேசப்பா. அவரை நீங்கள் நோக்கி கூப்பிடுகின்ற போது உங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் தர வல்லவராய் இருக்கின்றார். அவரை நீங்கள் வார்த்தை என்னும் பெற்ற வேண்டும். அவரை வணங்குவரை. ஹalleluya, ஆமென், ஹalleluya. நன்றி, ஹalleluya, ஹalleluya. அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய இதய பாரங்களை நம்முடைய ஆண்டோட சமூகத்தில் இறக்கி வைங்க. அதற்காக இயேசப்பா இந்த பூமியில் 2012 வருடங்களுக்கு முதல் பிறந்து வந்தார். யாரும் கவலையோடு பாரத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனிதன் உங்களை குற்றம் சாட்ட முடியாது, எந்த மனிதன் உங்களை சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, முழு உலகத்துக்காக பிறந்த ரட்சகராக இருக்கின்றார். ரட்சகர் சொன்ன விடுதலை தருகின்ற தேவன். நம்முடைய வியாதியிலிருந்து, நம்முடைய கஷ்டத்திலிருந்து, நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து, நம்முடைய சரீர வியாதியில் இருந்து நமக்கு விடுதலை தருகின்றவர். அதனால இயேசப்பா 2012 வருடங்களுக்கு முதல் இந்த பூமியில பிறந்திருக்கின்றார். அவரை நோக்கி சொல்லுவோம், நித்தியம் நித்தியமாய் என்று சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். ஹalleluya. நித்தியம் நித்தியமாய் நேரம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும்.
சந்தோஷமாய் ஆடி பாடி ஆராதிக்க போறோம். எத்தனை பேர் என்று நீங்கள் ஆடுவதற்கு விருப்பமா இருக்கிறீங்க? ஆண்டுடைய சமூகத்தில் நித்திய பேருமை மகிழ்ச்சி உண்டு. ஹல்லேலூயா. நாங்கள் வழிபடுகின்ற தேவன் ஒரு கல்லும் அல்ல மண்ணும் அல்ல. அவர் கல்லான ஒரு சிற்பம் அல்ல. அவர் ஒரு மரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சிற்பம் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன். உயிருள்ள தேவனை நாங்கள் உயிருள்ளபடி நாங்கள் ஆடி பாடி ஆராதிக்க வேண்டும். உங்கள் உடம்புகளை அசைத்து சற்று நேரம் நீங்கள் அப்படியே ரிலாக்ஸா நீங்க ஆராதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. எல்லா கவலையும் மறந்து விட்டு உற்சாகமா எல்லாரும் பக்கத்துல இருக்கிற கணவன் மனைவி கைகளை பிடித்து நீங்கள் ஆராதிங்க, ஆண்டவரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. உற்சாகமா நீங்கள் அப்படியே ஸ்டிப்பா நிக்க தேவையில்லை. ஆண்டவரை உயிருள்ள தேவனை சந்தோஷமா ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் சொன்னால் ஆடுவார்கள், நாங்கள் அவருக்கு முன்பு ஆடி காட்ட வேண்டும். ஆமென். Hallelujah.
அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வானமும் பூமியும் ஒளிந்து போகும். இந்த உலகத்தில் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் முடிந்து போகும். நம்முடைய பேர், புகழ், பட்ட படிப்புகள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். நாங்கள் கஷ்டப்பட்டு கடின உழைப்பாக உழைத்து சேர்த்து வைத்த சொத்துக்கள், வீடு, வாசல், நகை, நட்டுக்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். நீங்கள் உயிரை நேசித்த ஒரு நண்பர் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஆனாலும் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது நித்தியமான ஒரு தேவன், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்தில் வந்திருக்கிற நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது. இது ஒரு மனிதனுடைய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரவில்லை. சகலத்தையும் படைத்து சர்வவல்லவருடைய பாதத்தண்டையில் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஆனபடியினாலே ஹல்லேலூயா, அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க போறோம். அருமையான தேவஜனமே, இந்த உலகத்தில் நிரந்தரமான ஒன்றை உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புதான். உங்களை ஒருபோது ஏமாற்றாது, உங்களை ஒருபோது கைவிடாத ஒரே ஒரு அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புதான். ஹல்லேலூயா. அவரை பார்த்து பாடுவோமா? நம்மை விட்டு வரமான அன்பு நன்மை நினைத்து நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் இன்று செய்திக்கு போவோம் என்பதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் வேதாகமங்கள் கைகளில் வைத்திருந்தால் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, எல்லாம் உங்களுடைய நாம மகிமை காண்டவரே. பரிசுத்தரே, எங்களுடைய நாம மகிமை கல்லப்பா, உங்களுடைய நாம மகிமை காண்டவரே. இந்த இடத்துல உங்களுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க உதவி செய்யுங்கப்பா.
இதை பேசுவதற்கும் இதை கேட்பதற்கும் ஆண்டவரே, இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் நீங்கள் கிரியை செய்யும்படியே வேண்டுகிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே, நீங்க கிரியை செய்யுங்கப்பா. எங்களுடைய பலத்தினால ஞானத்தினால ஒன்றும் முடியாது ஆண்டவரே. ஆனாலும் உங்களுடைய ஆண்டவரை கிருபையினாலே, உங்களுடைய ஆவியின் வல்லமையினாலே உங்களுக்கு கிரியை செய்ய முடியும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எந்தெந்த செவிகளிலே கேட்கிறதோ அந்த இருதயங்களில் மாற்றத்தை உண்டு பண்ணும்படியே செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே, நீங்க ஊழியம் செய்யும்படியே செபிக்கிறோம். இந்த இடத்தை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருகிறோம். எல்லா தட்டைகளும் நீங்கி போவதாக, பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா தட்டைகளும் நீங்கி போகும்படியே செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்தில் நாங்கள் வாசித்தோம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், பயப்படாதிருங்கள், எல்லோருக்கும் நற்செய்தி. குட் நியூஸ் ஃபார் எவ்ரிஒன். அதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம் அனைவருக்கும் தெரியும், கிறிஸ்துமஸ் நாட்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சில இடங்களில் ஒரு மாதம் காலமாக கொண்டாட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. நாங்கள் உண்மையாகவே நாங்கள் மரங்களை வைத்து, கிறிஸ்துமஸ் ட்ரீ வைத்து நாங்கள் மிகவும் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துமஸை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே அது நல்ல செய்தியாக இருக்கின்றது. இந்த இடத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒருவருக்கும் இந்த நல்ல செய்தி சொல்வதற்கு நான் மிகவும் ஆசைப்படுகின்றேன். பாருங்கள், தேவதூதன் அந்த இடத்துல இருந்த மேய்ப்பர்களை பார்த்து சொல்லுகின்றார், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தி உங்களை அறிவிக்கிறேன் என்று சொன்னார். இந்த நற்செய்தியானது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மாத்திரமல்ல, அல்லது யூத இனத்துக்கு மாத்திரமல்ல, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது ஆங்கிலம் பேசுகிறவர்களுக்கு மாத்திரமல்ல. இந்த நல்ல செய்தி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் நல்ல செய்தியா இருக்கின்றது. கிறிஸ்து பிறந்த செய்தி. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு வசனத்தை சொல்லுகின்றார் தேவதூதன், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்ற போது ஒரு காரியம் என்னுடைய நினைவுக்கு வந்தது. இன்று பயமானது மனிதர்களை மிகவும் ஆட்டி படைக்கின்றது. சரித்திரம் சொல்லுகின்றது, அல்லது சேவை அந்த கணக்கெடுப்பின்படி சொல்லுகின்றார்கள், உலக ஜனத்தொகையிலே 23 பேருக்கு ஒரு நபர் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பயம் என்று சொன்னால் ஒரு பயம் என்கிற வியாதியோடு, ஒரு டிசீஸோடு, சிக்னஸோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 23 பேருக்கு ஒரு ஆள் என்ற அடிப்படையிலே உலகத்தில் இருக்கிற மக்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல 4.25% இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ஜனத்தொகையிலே 4.25% பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பயம் என்கிற நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஒரு மனிதனுக்கு இருக்கிற மிகவும் பிரதான பிரச்சனை பயமா இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் பயம் மனிதனை ஆட்டி படைக்கின்றது. இன்று நீங்கள் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து சென்றிருப்போம். பயம், எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மளை ஆட்டி படைக்கின்றது. எங்கு சென்றாலும் ஒரு கன்வர்சேஷனை எடுத்துக்கொண்டால், ஒரு உரையாடலை எடுத்துக்கொண்டால், அதில் பயத்தின் அடிப்படையிலே தான் ஒரு உரையாடல் வெளியே வருகின்றது. யார் யாரோடு பேசினாலும் அதன் பின்னணியிலே ஒரு பயம் இருக்கின்றது, ஒரு சந்தேகம், பயம் ஒன்று இருக்கு. என்ன நடந்து விடுமோ என்ற ஒரு பயம். பாருங்கள், இந்த பலவிதமான பயம் மனிதனை இன்று ஆட்டி படைக்கின்றது. எவ்வளவு பணம் இருக்கலாம், எவ்வளவு சொத்துக்கள், பலம், எத்தனையோ செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் பயம் தான் காரணமாக இருக்கின்றது. எத்தனையோ ஹை டெக்னாலஜியிலே செக்யூரிட்டியை ஃபிட் பண்ணி வைத்திருந்தாலும் அதன் அடிப்படை என்ன? பயம். ஒரு மனிதனுடைய பயம் தான் அந்த அளவுக்கு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்றது. இந்த உலகத்தை ஆளுகின்ற ராஜாக்கள், இன்று பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஏன் செக்யூரிட்டி தேவைப்படுகின்றது? ஏன் ஒரு பாதுகாப்பு படை தேவைப்படுகிறது? பயம். தங்கள் உயிருக்கு பயந்துதான் அதையெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பயத்தில் இருந்து யாருமே தப்பிக்கொள்ள முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. ஒரு பயம் மனிதனை இன்று பிடித்திருக்கிறது. இன்று பயம் வியாதியாய் மாறிவிட்டது. பாருங்கள், இன்று பல பேருக்கு இருட்டை பார்த்தால் பயம், இருட்டு, வெளியிலே செல்ல மாட்டார்கள். இது ஒரு வியாதியா இருக்கின்றது. இருட்டை பார்த்தால் பயம், தனிமையா இருப்பதற்கு பயம், அல்லது பேய்கள் என்று நினைத்து பயப்படுகின்றார்கள். பேய் இருக்கின்றது, பிசாசு இருக்கின்றது நினைத்து பயம், மந்திர சூனியங்களுக்கு பயம் இருக்கின்றது.
செய்வினை கட்டுகளுக்கு பயம் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட பயங்கள் அநேகமாக இருக்கின்றது. இன்று பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்த பயம். என்னுடைய பிள்ளை எப்படி வாழுவான், என்னுடைய பிள்ளை கட்டு போய் விடுவானோ, என்னுடைய பிள்ளை கட்ட பழக்கத்தை பழகி இந்த உலகத்தில் அழிந்து போய்விடுவான் பயம் பெற்றோருக்கு இருக்கின்றது. கணவனுக்கு மனைவியை குறித்த பயம். என்னோட மனைவி என்னை ஏமாற்றி விடுவானோ, என்னோட மனைவி எனக்கு உண்மை இருப்பான் பயம். கணவனுக்கு மனைவியை குறித்த பயம், மனைவிக்கு கணவனை குறித்த பயம் இருக்கின்றது. எத்தனையோ குடும்பங்கள் இன்று பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. கணவன் நேசிக்காத கணவனை அடித்து விடுவான், கணவனுடன் நாம் வாய் திறந்து பேச முடியாது. அப்படிப்பட்ட பயம் மனிதன் இன்று அடக்கி ஆளுகின்றது. பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்தில் போய் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் இடத்துல போய் ஓப்பனாக இருதயத்தை திறந்த மனதோடு யாரும் பேச முடியும். பயம். பெற்றோருக்கு போய் அடித்து விடுவார்கள், என்னை இக்னோர் பண்ணி விடுவார்கள், என்னை கவனிக்க மாட்டார்கள் என்று சொல்லி பயம். பயம் மனிதனை சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரைக்கும் ஆட்டி படைக்கின்றது. ஒரு மனிதன் உழைத்து சம்பாதித்து அவன் மிகவும் ஐஸ்வர்யமான பணக்காரனாய் மாறுகின்றான், ஒரு மல்டி மில்லியனரை மாறுகின்றான். அதிகம் பணத்தை வைத்திருப்பதை குறித்து பயம். டாக்ஸ் பே பண்ண வேண்டும், யாரும் வந்து திருடி விடுவார்கள், உயிரை கொன்றுவிட்டு எல்லாவற்றை எடுத்து பயம். பயம் இருக்கின்றது. இந்த பயத்தை பணத்தினாலே தீர்த்து விட முடியாது. வறுமையிலே வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு பயம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேன், என்னுடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவேன், எனக்கு வேலையிலே சம்பாதிக்குவேன் பயம் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கின்றது. அதான் அந்த வேதம் சொல்லுகின்றது, பயப்படாதீர்கள் என்ற நல்ல செய்தியை சொல்லுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று இந்த நேரத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு இந்த இடத்திலே வந்திருந்தாலும் ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். பயப்படாதீர்கள். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இன்று பிறந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எல்லோருக்கும் நல்ல செய்தியை கொண்டு வருவதற்காக பிறந்திருக்கின்றார். நீங்கள் அவரை ஒதுக்க வேண்டாம். அவர் கிறிஸ்தவர்களுடைய தேவன், அவர் யூதர்களுடைய இஸ்ரவேலுடைய தேவன் சொல்லி நீங்கள் ஒதுக்க வேண்டாம். அவர் நம்ம எல்லோருக்கும் தேவன், நம்முடைய தகப்பன். அவர் சொல்லுகின்றார் பயப்படாதீர்கள் என்று சொல்லி. அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். நான் எப்படி என்னுடைய படிப்பை முடிப்பேன், நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன், எனக்கு என்ன வேலை கிடைக்கும், எனக்கு யார் நல்ல ஒரு வேலை தரக்கூடும், என் குடும்பத்தை நான் எப்படி செட்டில் பண்ணுவேன், நான் என்னுடைய தாய் தகப்பனை எப்படி நான் கவனிப்பேன், நான் திருமணம் முடித்தால் என்னுடைய லைஃப் பார்ட்னரை நான் எப்படி காப்பாற்றுவேன் என்று சொல்லி பயம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கின்றது. நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உங்கள் பயம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கின்றது. வளர்ந்து நாங்கள் முழு ஆம்பளையாய் நிற்போம், எங்களை பார்த்தால் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும். ஆனால் என்னுடைய இருதயத்தில் பயம் ஆக்கிரமித்திருக்கின்றது. பயத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அநேகம் பயங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றது. என்னுடைய எதிர்காலம் எப்படி போய், என்ன ஃபியூச்சர் எப்படி போய்விடும் ஒரு கேள்விக்குறியாய் நிற்கின்றது. பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேலை ஒன்று இருக்கின்றது, இந்த வேலை என்னை விட்டு போய்விடுமோ, இந்த வேலையில் இருக்கிறவர்கள் என்னை வேலையை விட்டு நீக்கி விடுவார்கள் சொல்லி பயம் இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் பயம். ஆனால் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுகின்றேன், பயப்படாதிருங்கள். உங்களோடு என்னோடு இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். அவர் உங்கள் பயங்களை நீக்கி போடுவார். இது ஒரு சம்பவம் அல்ல, இது ஒரு சரித்திரமாய் இருக்கின்றது. இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது ஒரு சரித்திரமாய் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து 2012 வருடங்களுக்கு முதல் இந்த பூமியிலே பிறந்தார். ஏனென்று சொன்னால் உங்களுடைய என்னுடைய பயத்தை நீக்குவதற்காக. யோசித்து பாருங்கள், நமக்கு சுய உரிமை இருக்கின்றது, மனிதனை ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறது. நமக்கு நாம் நினைத்தபடி வாழ்வதற்கு, நன்றான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உரிமை இருக்கின்றது. நாமே பயப்பட வேண்டும். சிந்தித்து பாருங்கள், நீங்கள் ஏன் யாருக்கும் பயப்பட வேண்டும்? எந்த ஒரு மனிதனுக்கும், எந்த ஒரு சக்திக்கும், எந்த ஒரு பேய்க்கும், மந்திரங்களுக்கும், செய்வினைக்கும், சூனியம் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் உங்களை தன்னுடைய பிள்ளையை உருவாக்கி இருக்கின்றார், இந்த பூமியில் உங்களை வைத்திருக்கின்றார். நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? யாருக்கு பயப்பட வேண்டும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், பயப்படாதீர்கள் என்று சொல்லி. எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம், பயம் வேண்டாம். பயம் எப்படி நீங்கள் கேட்கல, எப்படி சொல்லுகிறீர்கள்? எனக்கு எதை நினைத்தாலும் பயமா இருக்கின்றது. இயேசு என்று சொன்னால் எப்படி உங்களுக்கு அவர் பயத்தை நீக்குவார் நீங்கள் கேட்கக்கூடும். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் பயப்படாதீர்கள், நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன் என்று சொல்லி. இந்த வேதத்தை தொடர்ந்து வாசித்தால் நமக்கு தெரியும். 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். சீசர்களுக்கு நல்ல செய்தி சொல்லப்பட்டது, பயப்படாதிருங்கள், எல்லோருக்கும் நல்ல செய்தியை இன்று நல்ல செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று தேவதூதன் சொன்ன பிறகு சொல்லுகின்றார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். சீசர்கள் பயந்தார்கள். தேவதூதர்கள் வந்தபோது சீசர்கள் பயந்து போனார்கள். என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோ என்று சொல்லி பயந்து போனார்கள், குழம்பி போனார்கள். இன்று அநேகம் பேர் நாங்கள் குழப்பத்தோடு நான் கன்ஃபியூஷனிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று பயத்தை போக்குவதற்காக இன்று நாங்கள் டேப்லெட், நாங்கள் மெடிசின் யூஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். பயத்தை நீக்க என்னால் முடியவில்லை. இன்று அநேகம் பேர் இன்று ஹாஸ்பிட்டலுக்கு போன டாக்டர்ஸை பார்த்து எனக்கு நித்திரை வரவில்லை, பயமா இருக்கின்றது சொல்லி அவர்கள் மாத்திரைகளை விழுங்கி என்று தங்கள் பயத்தை போக்குகின்றார்கள். இன்று அநேகம் பேர் தங்களுடைய பயத்தை போக்குவதற்காக போதை மருந்துகளை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று அநேகம் வாலிபர்கள், அநேகம் இளம் பிள்ளைகள் தங்களுடைய பயத்தை போக்குவதற்காக ஒரு வரட்டுத்தனமான ஒரு தைரியத்தை உண்டாக்குவதற்காக இந்த போதை மருந்துகளை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? பயம். ஃபேஸ் பண்ண முடியவில்லை. இந்த உலகத்திலே வருகின்ற காரியங்களை, உலகத்தில் சேலஞ்சை ஃபேஸ் பண்ண முடியவில்லை. இன்று போதைகளுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற காரணம் என்ன? பயம். அவர்களால் இந்த சமுதாயத்தில் வாழ முடியவில்லை. ஏன் அப்படி நாங்கள் வாழ வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். இன்று போதை மருந்துகளுக்கு, சிகரெட் குடி பழக்கங்களுக்கும், இன்று மது போதைகளுக்கு தங்களை உட்படுத்துவதன் காரணம் என்ன? பயம். இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பயம். தங்களுக்கு சொல்லி ஒரு தாங்களாகவே ஒரு தைரியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் உள்ளே போகும் என்று சொன்னால் தங்களுக்கு ஒரு தைரியம் வரும். பயம்தான் காரணமாக இருக்கின்றது. தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அநேகம் பேர் மருந்துகளை எடுத்து அவர்கள் இன்று தங்கள் பயத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஏன் அப்படி வாழ வேண்டும்? பயம், குழப்பங்கள். என்ன நடக்கின்றது? உங்களுக்கு தெரியும், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 21ஆம் தேதி வந்தது உலகம் அழிய போன்று சொல்லி ஒரு கதையை இன்று கிளப்பி விட்டிருந்தார்கள். எல்லோரும் பயந்து போனார்கள். ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி கூட அதை நம்பி இருந்தார்கள். யோசித்து பாருங்கள், பயம்தான் காரணம். உலகம் அழிந்துவிடும். இன்று எத்தனையோ பேர் இன்று அமெரிக்காவில் மற்ற மற்ற தேசங்களிலும் அவர்கள் அந்த அண்டக்கவலை போயிருந்தார்கள். காரணம் என்ன? பயம். உலகம் அழிந்து விட்டால் தங்களை மாத்திரம் காப்பாற்றிக் கொள்ள உள்ளே போயிருந்தார்கள். பயம்தான் காரணம். உயிருக்கு பயம். பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் உங்களுக்கு நல்ல செய்தி, பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவை சுற்றி முன்னணியிலே கிடைத்து இருக்கின்றார்கள். அதுதான் அவருடைய பிறப்பு என்று நீங்கள் பார்க்கலாம். தூதர்கள் அந்த மேற்பரை பார்த்து சொன்னார்கள், பயப்பட வேண்டாம், நீங்கள் போங்கள். போய் பார்க்கின்ற போது அந்த பிறந்த இயேசு கிறிஸ்துவின் குழந்தை முன்னிலை சுற்றி துணிகளை சுற்றி கிடத்தி இருப்பார். அவரை பாருங்கள். பார்க்கின்ற போது உங்கள் இறுதி சந்தோஷம் உண்டாகும். ஏனென்று சொன்னால் தங்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நினைத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் வருடமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு ஒரு ராஜா பிறப்பார், அவர் பிறந்து தங்களை மீட்டுக் கொள்ளுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரோம ராஜ்யத்தினால், ரோம அரசாங்கத்தினாலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்களை மீட்டுக் கொள்ள தங்களுக்கு ஒரு ராஜா பிறப்பார். அவருக்காக அவர் நீண்ட நாட்களாய் காத்து கிடந்தார்கள். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் நினைத்தார்கள் ஒரு அரசியல் தலைவரை போல வந்து அல்லது ஒரு ராஜாவை வந்து பொலிட்டிக்கல் லீடராய் வந்து தங்களை காப்பாற்றுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் அப்படி வரவில்லை. ஆண்டவர் எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தியை உண்டாக்குவதற்கு, எல்லா ஜனத்தை மீட்டுக் கொள்வதற்கு அவர் ஒரு இயேசு கிறிஸ்துவாய், மேசியாவை, இரட்சகராய் வந்து பிறந்தார். இந்த உலகத்திலே எந்த ஒரு குழந்தையும் பிறக்காத விதமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எல்லா மனிதனும் யோசிப்பான், என்னுடைய குழந்தை பிறந்தால் அவன் நன்றாய் வாழ வேண்டும், அவன் வாழ்ந்து நன்றாய் படிக்க வேண்டும், அவன் படித்து நல்ல இடத்துக்கு போக வேண்டும், அவன் திருமணம் முடித்து குழந்தை குட்டிகளை பெற வேண்டும், அவன் சந்ததியை காண வேண்டும் என்று சொல்லித்தான் எந்த ஒரு குழந்தையும் பிறக்கின்றது எந்த ஒரு மனிதனும் யோசிக்கின்றான். ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. 2012 வருடங்களுக்கு முதல் இயேசு என்கிற ஒரு குழந்தை அவர் மரிப்பதற்காகவே பிறந்தார். அந்த பூமி தான் மரிப்பேன் என்று தெரிந்து பிறந்தார். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு பலி இடப்பட வேண்டும். அந்த பலிதான் இயேசு கிறிஸ்து. தான் மரிப்பேன் என்று தெரிந்து அவர் தன்னுடைய தாயிலே அவர் பால் அருந்தினார். அவர் சாப்பிட்டார், தன் உடலை வளர்த்தார். வளர்த்து அவர் என்ன செய்தார்? மரித்து போவதற்காக தன்னை வளர்த்துக் கொண்டார்.
எந்த ஒரு மனிதனும் செய்யவில்லை. நாங்கள் இப்பொழுது காணுகின்ற எந்த ஒரு மத தலைவரோ அல்லது எந்த விதமான மற்ற விதமான காரியங்களோ யாருமே மறிப்பதற்காக பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுப்பதற்காக பூமியிலே பிறந்தார். பாருங்கள், அந்த நேரத்தில் முன்னணியை சுற்றி இருக்க காண்பீர்கள் சொன்னது போல ஒரு நாள் வந்தது. இயேசு கிறிஸ்துக்கு 33 வரை வயது வந்தது. ஒரு முழு வயது வாலிபனாய் நின்றார். அப்பொழுது அவர்கள் அவரை செய்யாத பாவத்திற்காக, அதாவது உலகத்தின் பாவத்தை அவர் மேலே சுமத்தி அவரை சிலுவையிலே அவர்கள் அடித்தார்கள். கல்வாரி என்ற சிலுவையிலே அவரை முன்னணியிலே தூக்கி இருந்தார்கள். எப்படி பிறந்த பொழுது முன்னணியிலே துணிகளிலே சுற்றி கிடத்தினார்களோ அதே போல நிர்வாணமாய் அவரை சிலுவையிலே தூக்கி இருந்தார்கள். காரணம் என்ன? உங்களுடைய என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். நாம் அனைவருக்கும் தெரிந்தபடி நாம் பல மதங்களை சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம், பல வழிபாடுகளை செய்கிறவர்களாக இருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட ஒரு பலி கொடுக்கப்பட வேண்டும். எந்த மதமாக இருந்தாலும் ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தினால் தான் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து தன்மையில ஏற்றுக்கொண்டார். அவர் தனக்காக மரிக்கவில்லை, தான் ஒரு குற்றம் செய்து மரிக்கவில்லை. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்துவதற்காக தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். அதனால் தான் நாங்கள் இந்த நத்தார் உலவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் நற்செய்தி. அவர் பிறந்தது ஒரு நற்செய்தி, அவர் இறந்ததும் ஒரு நற்செய்தி. அவர் இறந்ததினால் தான் நாங்கள் இன்னும் மீட்கப்பட்டிருக்கின்றோம். எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா வியாதிகளையும், எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், சரீர நோய்களை அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். அவர் அதற்காகத்தான் பிறந்தார். கிறிஸ்துமஸ் என்றாலே அதுதான் அர்த்தம். வேதம் சொல்லுகின்றது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அவரை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஹல்லேலூயா. இன்று நாங்கள் சொல்லுகின்றோம், ஒரு மணமக்களை வாழ்த்தும் போது தீர்க்காயுசா இருக்கும்படி நாங்கள் வாழ்த்துகின்றோம். பெரியவர்கள், தீர்க்காயுசு என்று சொன்னால் நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப், எப்பொழுதும் முடியாத ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே 2 நித்திய ஜீவன் உண்டு. ஒன்று ஒரு மனிதன் நரகத்திலே வாழுகின்ற நித்திய ஜீவன், அடுத்தது பரலோகத்திலே வாழுகின்ற நித்திய ஜீவன். இந்த சரீரம் அழிந்து அது மண்ணுக்கு போய்விடும், ஆனால் நம்முடைய ஆத்துமா ஒரு நாள் அழிந்து போகாது. ஒன்று ஆத்துமா நரகத்துக்கு போக வேண்டும், அல்லது பரலோகத்துக்கு போக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான். அதனால் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்து சிலுவையிலே மறிக்கும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நமக்காக இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கின்றார் என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்று நீங்கள் அநேகம் கவலைகளோடு இருக்கலாம், அநேகம் துன்பங்கள், கன்ஃபியூஷனோடு இருக்கலாம். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நான் என்னுடைய இருதயத்திலே நான் விளங்கிக் கொள்ளுகின்றேன். இந்த இடத்திலே வந்திருக்கிற அநேகம் பேர் ஒரு கன்ஃபியூஷனோடு இருக்கிறீங்க. என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் எடுக்க உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு சில பேர் பயந்து கொண்டிருக்கிறீங்க, இதை செய்தால் என்ன ஆகிவிடுமோ, இதை செய்தால் என்ன நேர்ந்து விடுமோ என்று சொல்லி நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க எடுத்த தீர்மானத்தை இயேசு கிறிஸ்து மேல் வைத்து நீங்கள் தீர்மானத்தை மேற்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நமக்காக பிறந்த ஒரு தெய்வம் உண்டு, நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தெய்வம் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதுதான் கிறிஸ்துமஸ், அதுதான் கொண்டாட்டம். முழு கொண்டாட்டத்தை அர்த்தமே அதுதான். அவனுடைய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. இன்று நீங்கள் எப்படிப்பட்ட கவலைகளோடு, எப்படிப்பட்ட பாரங்களோடு, எப்படிப்பட்ட குழப்பங்களோடு நீங்கள் இருந்தாலும் அவனுடைய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கின்றார். அவர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகின்றார், நல்ல செய்தி, குட் நியூஸ் என்று சொல்லுகின்றார். பயப்பட வேண்டாம், fear not. பயப்பட வேண்டாம். அருமையான நண்பர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுங்க. ஏசப்பா, இன்றைக்கு நீங்க இந்த பூமியில பிறந்திருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்காக பிறந்திருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, எனக்காக பிறந்திருக்கிறீங்க. நான் என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்ன பயங்களை நீக்கி போடுங்க. யோசித்து பாரு, அநேகம் பயம். அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு அநேகம் பயம். உங்கள் படிப்பை குறித்து பயம், நான் படித்து பாஸ் பண்ணுவேன் இல்லையோன்னு தெரியாத பயம். உங்கள் லைஃபை குறித்து பயம், நான் சூஸ் பண்ண லைஃப் பண்ண சரியா தவறான்னு சொல்லி உங்களுக்கு பயம். எங்களுடைய திருமண வாழ்க்கை சரியானதானா இல்லையான்னு சொல்லி கன்ஃபியூஷன். அநேகம் பேர் நீங்கள் திருமணமாய் அநேக நாட்கள் சென்று விட்டது, ஆனாலும் உங்கள் திருமண வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு திருப்தி இல்லை.
நான் சரியான நபரைத்தான் நான் கல்யாணம் முடித்திருக்கின்றேன், சரியான நபரைத்தான் நான் திருமணம் முடித்திருக்கிறேன் சொல்லி இப்பொழுது நீங்கள் கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கொடுங்க, பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றார். அருமையான பெற்றோரை, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க. அவர் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து தருவார். எந்த பிசாசம், எந்த நாசம், மோசம், எந்த செய்வினை சூனியங்களும் உங்கள் பிள்ளைகளுடைய தலை முடியை கூட தொட முடியாது, இயேசுவின் நாமத்தினால். என்று உங்கள் பிள்ளைகளை உங்கள் வெளியிலே அனுப்புவதற்கு பயம், பாடசாலைக்கு அனுப்புவதற்கு பயம், தனிமையை பஸ்ஸிலே அனுப்புவதற்கு பயம். பிள்ளை எப்படி போய்விடுவானோ, கெட்ட நண்பர்கள் மூலம் கெட்டு போய்விடான்னு சொல்லி பயம். ஆண்டவருக்கு சொல்ல பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க, ஆண்டவர்களை காப்பாற்றுவார். செல்லுகிற இடமெல்லாம் கூட இருந்து வழி நடத்துகிற தேவன் உங்களோட என்னோடும் உண்டு. ஹல்லேலூயா. என்று உங்களை எல்லாருக்கும் நல்ல செய்தி சொல்லுகின்றேன். பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய என்னோட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அதனால தான் அவர் பிறந்திருக்கின்றார். இதை ஒரு மனிதன் சொல்லவில்லை, ஒரு மனிதன் சொல்ல முடியாது. இந்த அதிக பெரிய பெரிய உலகத்தில் இருக்கிற பெரிய தலைவர்களை செக்யூரிட்டியோடு தான் வாழுகின்றோம். உங்களுக்கு தெரியும், சிசிடிவி என்னத்துக்கு? பயம். பயத்தினால பூட்டி வைத்திருக்கின்றார்கள் வீட்டுக்குள்ள. பயம். பேங்க் லோக்கர் எல்லாம், அயன் லோக்கர் எல்லாம் என்னதுக்கு? பயம். அவர்களால் ஒன்று செய்வோம், ஒன்று காப்பாற்ற முடியாது. நம்முடைய அரசாங்கத்தினால் ஒன்றும் காப்பாற்ற முடியாது. நம்முடைய குயினுக்கு கூட பயம். அதெல்லாம் அவ்வளவு பிளட் ஃப்ளோவிலேயே அவங்க கால் செஞ்சிருக்காங்க, பயம். ஆனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒப்புக்கொள்ளுங்க. அவரை நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனுக்கும் நம்மை காப்பாற்ற முடியாது. எந்த பணத்துக்கும், பலத்துக்கும், ஞானத்துக்கும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் காப்பாற்ற முடியும். என்று நீங்கள் ஏழுமானவர் எழுந்து நின்று இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்க. எல்லா பயங்களையும் அவரோட அழைத்து விடுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் ஜெபம் தேவைன்னு சொன்னா உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். உங்கள் தேவைகளுக்கு நீங்க சொல்லுகின்ற உங்களை ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் கீழ்ப்படிந்து இந்த நேரத்தில் எழுந்து நில்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்களே வாயில திறந்து சொல்லுங்க, ஏசப்பா என்ற பயங்களை நீக்கி போடுங்க. என்னுடைய பிள்ளையை குறித்து பயப்படுகிறேன் ஆண்டவரே, நீக்கி போடுங்க. எதிர்காலத்தை குறித்து பயப்பட நீக்கி போடுங்க. அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க எடுத்து தீர்மானத்தை நிலையா நில்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு நல்ல வேலைகளை தருவார். உங்களுடைய லைஃபான நல்ல ஃபேமிலி லைஃபை தருவார். உங்களுக்கு சந்தேகங்கள் இனிமேல் வராது. அநேகமா இங்க சந்தேகப்பட்டு சண்டை பட்டிக்கிறீங்க. அநேகம் பேர் உங்களுடைய கணவரை மனைவியில் சந்தேகப்படுகிறீங்க. ஆனா அதெல்லாம் வராது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை ஒப்போடுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். யார் யார் என்னென்ன பயங்களோடு இந்த இடத்துல வாழுகின்றார்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரை துக்கத்தோடு வாழுகின்றார்களோ, கலக்கங்களோடு சந்தேகங்களோடு வாழுகிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகள் மனதிலே தைரியத்தை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் பிறந்தது பயப்படுவதற்கு அல்ல என்று சொல்லி பிள்ளை இருந்தது நீங்கள் பேசும்படியே ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டட்டும் ஐயா. பயந்து இருதயங்கள் ஆண்டவர் தைரியம் உண்டாகட்டும் ஆண்டவரை. நிற்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்க உங்களுக்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது. அப்பா பிதாவே, அந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியவரை ஆசீர்வதிங்க, கணவன் மனைவியை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளை இருதயத்தில் பயங்களை நீக்கி போடுங்க. இன்று ஆண்டவரே, அவர் இருதயத்தை நீங்கள் திறக்கும்படியே கேட்டுக்கொள்ளுங்க. அவர் இருதயத்தை திறந்து உங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. எல்லோரும் உட்கார்ந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. நிகழ்ச்சிகளை கடந்து போகலாம். இடத்துல ஒரு சாட்சியை நாங்கள், ஒரு டெஸ்டிமனியை நாங்கள் கேட்க போகிறோம். சகோதரன் தினேசுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை நாங்கள் இந்த இடத்துல உங்களுடைய விசுவாசம் அதிகரிப்பதற்கு, ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதற்குமாக சாட்சியை நாங்கள் கேட்க போகிறோம். தினேஷ் சுவாமியை நான் முன்பு அழைத்துள்ளேன். இந்த சாட்சியை நீங்கள் கேட்கிற போது நீங்கள் விரும்பினவர்கள் ஆண்டவருக்கு சொல்லி காணிக்கை பலிகளை நீங்கள் எடுக்கலாம். கட்டாயமாய் அல்ல, நீங்கள் கட்டாயமாய் அல்ல, இஷ்டமாயும் அல்ல, நீங்கள் மன விருப்பத்தோடு நீங்கள் ஒரு காணிக்கை பலிகளை நீங்கள் எடுக்கலாம். நான் தினேசன் சாமியை அழைக்கின்றேன். அவருடைய வாழ்க்கை எந்த ஒரு சம்பவத்தை குறித்து சாட்சியை சொல்ல இருக்கின்றார்கள். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே
அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால்.